சுருளி சாரல் விழா உற்சாகத்துடன் துவங்கியது. சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி இலவசம். தேனி மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை இணைந்த சுருளி சாரல் விழா 2024 செப்டம்பர் 28 முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை நடைபெற்று வருகிறது. விழாவினை மாவட்ட ஆட்சியர் ஷஜீவனா துவக்கி வைத்தார். முதல் நாள் நிகழ்ச்சியில் உத்தமபாளையம் வருவாய் கோட்டாட்சியர் தாட்சாயினி, மாவட்ட சுற்றுலாத்துறை வளர்ச்சி அலுவலர் பாஸ்கரன், ஸ்ரீவல்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக துணை இயக்குனர், உத்தமபாளையம் காவல்துறை டிஎஸ்பி செங்குட்டு வேலவன், ஊராட்சி ஒன்றிய தலைவர் பழனிமணி, சுருளிப்பட்டி ஊராட்சி தலைவர் நாகமணி உட்பட பல்வேறு துறை அதிகாரிகள், அலுவலர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் பரதநாட்டியம், நாட்டுப்புற கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள், சிலம்பாட்டம், தேவராட்டம் உள்ளிட்ட தமிழக வீர கலை விளையாட்டுகளும் நடைபெற்றது. சிறுதானிய உணவு திருவிழா, மகளிர் சுயுதவி குழுக்களின் தயாரிப்பு பொருட்கள் கண்காட்சி, சிறுவர்களுக்கான விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. விழாவில் மாவட்ட ஆட்சியர் அனைத்து துறை சார்பில் அமைக்கப்பட்டிருந்த கண்காட்சி மற்றும் அரங்குகளை பார்வையிட்டார். விழிப்புணர்வோடு கடந்த ஆண்டு எந்த பிரச்சனை இல்லாம முடிஞ்சது. இந்த ஆண்டும் வரக்கூடிய பொதுமக்களாகட்டும் அரசு அலுவலர்களாகட்டும் முன்னெச்சரிக்கையோடு எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்காதவாறு பொறுப்புணர்வோடு நடந்து கொள்ளணும் சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஆட்சியர் பேசுகையில் வனத்தையும் வன விலங்குகளையும் பாதுகாக்கவும் சுற்றுலாவை மேம்படுத்தவும் இந்த சாரல் விழா நடைபெறுகிறது. இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் நெகிழி பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும், வனத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் என்றார். மேலும் இந்த ஆண்டு மழைப்பொழிவு குறைவால் குடிநீருக்காக வன விலங்கு நடமாட்டம் உள்ளதால் கடந்த ஆண்டு மாலை 4 மணி வரை நடைபெற்ற சாரல் விழா இவ்வாண்டு மாலை 3 மணி வரை மட்டும் நடத்தப்படும் என்றார். விழாவில் வரும் சுற்றுலா பயணிகளுக்கு கயிறு இழுக்கும் போட்டி, கூடையில் பந்து போடுதல், தம்பதிகளுக்கான போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது.